உண்மையான பாரம்பரிய முறைப்படி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான கிண்ணத்தில் 1.5 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவுன்னு கடையில் கிடைக்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்ல சூடான தண்ணீர் 1 கப் அளவுக்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அதை மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாவை மேலே தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போல் ரொம்ப அழுத்தி பிசைய தேவை கிடையாது. உங்களுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி பிசைஞ்சிக்கலாம். இதை கையில் ஒட்டாத அளவுக்கு மெதுன்ட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை 4 பங்காக பிரித்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் கையில் வச்சு நம்ம உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். சின்னதாக உருட்டிக்கணும். இது எப்போவுமே நைட்டு தான் செய்யணும். இந்த பால் கொழுக்கட்டை இதுதான் பாரம்பரிய முறைப்படி பண்ணுறது. இந்த மாதிரி அழகாக உருட்டி வச்சுக்கலாம். பாதி மாவு உருண்டை வடிவத்திலும் பாதி மாவு இந்த மாதிரி நீல வாக்கிலும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். இது நைட்டு முழுக்க அந்த வெள்ளைப்பாகில் ஊறி ரொம்பவே சுவையாக இருக்கும். மறுநாள் சாப்பிடும்போது 3 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கனமான பாத்திரத்தில் அதுக்குள்ளே வெல்லம் 1 கப் அளவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் இருக்க தூசி தும்பெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையை போடணும். கொழுக்கட்டை வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஒரு ரவுண்டாக போடணும். மொத்தம் ஒரு 3 ரவுண்டு போல் போட்டேன். மொத்தமாக உருட்டி வச்சது அப்படியே கொட்டக்கூடாது. இல்லாட்டி வேகாமல் அந்த பச்சரிசி மாவு தண்ணியில் அதிகமாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு வடித்து ஊற்றிக்கலாம். வடித்து ஊற்றி கொஞ்ச நேரம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை நைட்டு முழுக்க இந்த வெள்ளைப்பாகில் ஊறி ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக்கும். மறுநாள் காலையில் பாருங்கள், இந்த கொழுக்கட்டை கலரே மாறி அப்படியே தங்கம் போல் இருக்குது. 1/2 தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். இந்த 1/2 தேங்காய் மூடி பால் எடுத்திருக்கேன். திரும்பவும் காலையில் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த கொழுக்கட்டையை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து வரும்போது நம்ம எடுத்த தேங்காய் பாலை விட்டுக்கலாம். தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தது உடனேயே ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தேங்காவை துருவி போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.